சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் வக்கீல் கதாபாத்திரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கௌரவம் படத்தின் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் தான். அந்த மிடுக்கு, அந்த ஆங்கில உச்சரிப்பு, அந்த பிடிவாதம், சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு வழக்கறிஞராகவே வாழ்ந்து காட்டிய படம் இது. ஆனால் இந்த ரஜினிகாந்த் கதாபாத்திரம் வெறும் கற்பனை அல்ல, ஒரு நிஜமான மனிதரின் வாழ்க்கை. அவரது சுபாவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம் இந்த சரித்திரத்திற்காக கதாபாத்திரத்தை செதுக்கினார். அந்த நிஜமான வக்கீல் யார்? சிவாஜி ஏன் அந்த பாத்திரத்தில் நடிக்க இவ்வளவு ஆர்வம் காட்டினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கௌரவம் படத்தின் கதையை எழுதியவர் வியட்நாம் வீடு சுந்தரம். அவர் ஒருமுறை ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞரை பார்க்க நேர்ந்தது. அந்த வழக்கறிஞர் கோர்ட்டில் வாதாடும் போது காட்டும் அந்த கௌரவம், தோற்றுப்போகக்கூடாது என்ற அந்த துடிப்பு சுந்தரத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆம், அந்த வக்கீலின் பெயர் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கிடையாது. ஆனால் அவரின் குணாதிசயங்கள் அப்படியே இந்த படத்தில் பிரதிபலித்தன. சிவாஜியிடம் இந்த கதையை சொன்னபோது அவருக்கு பெரிய சவாலாக தெரிந்தது அந்த இரட்டை வேடம். ஒன்று அகங்காரம் பிடித்த பெரிய வழக்கறிஞர், இன்னொன்று அவருக்கு எதிராக வாதாடும் அவரது சொந்த தம்பி மகன் கண்ணன். ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அந்த திறமை தலைகணமாக மாறினால் என்னவாகும் என்பதுதான் இந்த கதையின் கரு. சிவாஜி அந்த நிஜ வக்கீலின் மேனரசிகங்களை கற்றுக்கொள்ள பல வழக்கறிஞர்கள் நேரில் சந்தித்தார். ஆம், அதேபோல் ரஜினிகாந்த் கதாபாத்திரம் தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாமல் தவித்தார். நிஜ வாழ்க்கையில் அந்த வழக்கறிஞரும் அப்படித்தான் இருந்தாராம். தோல்வி என்பதை தீண்டத்தகாத ஒன்றாக அவர் கருதினார். சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடித்தபோது ஒரு வழக்கறிஞர் எப்படி தனது சட்டையை சரி செய்ய வேண்டும், எப்படி தனது பேப்பர்களை கையாள வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். கௌரவம் என்றால் என்ன? அது பிறரு நமக்கு தருவதா அல்லது நம் செயலில் இருப்பதா? இந்த கேள்வியை சமூகத்திடம் முன்வைக்க சிவாஜி விரும்பினார். ஒரு கலைஞனாக அவர் அந்த நிஜ மனிதரின் வழியை திரையில் கொண்டு வந்தார். அந்த ஒரு படம் வெளியான பிறகு தமிழ்நாட்டின் பல வழக்கறிஞர்கள் சிவாஜியை தங்களது ரோல் மாடலாக கருத தொடங்கினார்கள். ஆம் நேயர்களே, இன்று பல நீதிமன்ற காட்சிகள் சினிமாவில் வருகின்றன. ஆனால் கௌரவம் படத்தின் அந்த காட்சி எவராலும் அந்த தாக்கத்தை முறியடிக்க முடியவில்லை. சிவாஜி கணேசன் எனும் மகாநடிகன் ஒரு நிஜமான மனிதரின் ஆன்மாவை திரையில் பதிய வைத்த அந்த வித்தை இன்றும் வியக்க வைக்கிறது. கௌரவம் என்பது ஒரு பதவி அல்ல, அது ஒரு பண்பு என்பதை இந்த படம் நமக்கு உணர்த்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.